லிட்ரலி இந்த கஸ்டமர் சொன்ன வார்த்தைங்க என்னோட ஹோல் டேவை சந்தோஷமாக வச்சுது. என்னன்னு பார்க்கலாமா? நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். லைக் அவங்க எனக்கு ஒரு டிசைனை காமிச்சு இதை நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டேன், இது எப்போ டிஸ்பேச் ஆகும்னு கேட்டாங்க. அதுக்கு நான் சொன்னேன், இன்றைக்கி அல்லது நாளைக்கு நாங்கள் டிஸ்பேச் பண்ணிவிடுவோம், மண்டே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க, தேர்ஸ்டேக்குள்ளே உங்களுக்கு கிடச்சிடும், ஃபாஸ்ட்டாக கிடச்சிடும், கவலை வேண்டாம் அப்படி சொன்னேன். அது மாதிரியே தேர்ஸ்டே ஈவினிங் எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. அவங்க என்ன மெசேஜ் பண்ணாங்கன்னு மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். எங்களோட ப்ராடக்டை அப்படியே அவங்க ஃபோட்டோ எடுத்து அவங்க என்னோட கையில் வச்சு ப்ராடக்ட் பார்க்குறத விட என்னோட கஸ்டமர் கையில் இருந்த ப்ராடக்டை பார்க்குறது எவ்வளோ ஹாப்பின்னு ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். ஸோ பாருங்கள், இந்த ஜும்காஸ் தான் நம்மளோட ஷாப்லேருந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ இதில் அவங்க எழுதியிருக்காங்க பாருங்கள், ஐ லைக் இட் வெரி மச், ஐ எம் ஸோ கிளாட் டு கன்வே யூ, தேங்க்யூ ஸோ மச், திஸ் ஜும்கா இஸ் வெரி பிரிட்டி அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பின்ட்ரெஸ்ட்டில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த இமேஜ் எடுத்ததாகவும் அது மாதிரியே ஜும்கா கிடச்சா கண்டிப்பாக வாங்கணும்னு நினச்சிருந்ததாகவும் சொன்னாங்க. உங்கள் பேஜில் நான் பார்த்தேன், உடனே வாங்கினேன். இது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 ஜும்கா கூட செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆல்சோ அவங்க ஒரு ஜும்கா லவர்னு சொல்லியிருந்தாங்க. நான் சொன்னேன் சேம் டு யூ, நானும் ஒரு ஜும்கா லவர் தான் அப்படி சொன்னேன். ஸோ கான்வர்சேஷன் எப்படி போச்சு. அதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு நான் அவங்கக்கிட்ட சொன்னேன். நிஜமாகவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.